இதோ அவனே வந்துட்டான். இவன் என்னென்னமோ எடுத்துட்டு வரான். ஏய் ஹாய். ஏன்டா இவ்வளோ லேட்டு? வேலைடா இன்னைக்கு. சண்டே எதுவும் மீட்டப் வச்சா கூட லேட்டாக வரியாடா? ஷூட் முடிச்சுட்டு டேரெக்டாக வரேன்டா. கேமராமேனுக்கு என்னடா சண்டே? சரி, ஏதாவது சாப்பிட்டியா? ஈவெண்ட்டில் சாப்பிட்டேன், ஆனால் சரியாக சாப்பிடல. சரி வா, ஃபர்ஸ்ட் சாப்பிடு. சரி, வண்டி வச்சுட்டு வரேன். இதுக்கு தான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கணுன்றது. என்ன இப்பெல்லாம் மீம்ஸே அனுப்புறது இல்லை? நானும் டெய்லி ஒன்றுன்னு அனுப்பிச்சி விடுறேன், நீ பார்க்கல. இவனை கூட்டு வரது கூட்டு வராமலே இருக்கலாம். நல்லா தூங்கி வளைஞ்சிட்டு இருக்கான். பாவண்டா, டயர்டாக இருப்பான். கால் பேசிட்டு வந்துடுறேன். சார் சொல்லுங்கள் சார். தம்பி, அந்த 28ஆம் ஈவெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கப்பா. ஓகே சார், பண்ணிடலாம். தம்பி, அந்த அமௌண்ட் மட்டும் 30,000க்கு பதில் ஒரு 20,000 வச்சுக்கோ, கரெக்டாக இருக்கும். சார் அது மட்டும் கொஞ்சம். அட பார்த்து பண்ணி விடுங்க தம்பி, நம்ம எல்லா ஈவெண்ட்டும் ஒன்றா தர போகிறோம். சரி சார். சாரிடி, கிளைண்ட் கால் பண்ணுறாரு. டேய், எனக்கு ரொம்ப பசிக்குது, தந்துரு வாங்கிட்டறியா? என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. டேய், யார்கிட்ட கதை விடுற? ஒரு ஈவெண்ட்டுக்கு 30,000 40,000 வாங்குறேன். ஒரு தந்தூரி வாங்கி தர மாட்டேன்? டேய், ஒரு ஈவெண்ட்டுக்கு 30,000 வாங்குறேன்னு வச்சுக்கோ. என்கிட்ட சொந்த கேமரா எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதோட ரெண்டல்ஸ்க்கே ஒரு அமௌண்ட் போயிடுமா? என் கூட நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாருக்கும் ஒரு சம்பளம் போயிடும். இது போக ரொம்ப கம்மி காசு தான் கையில் நிற்கும். மாதம் முழுக்க ஈவெண்ட்லாம் இருக்காது. ஒரு மாதத்துக்கு எனக்கு எவ்வளோ ஈவெண்ட் வரும்னு நினைக்கிறேன்? மிஞ்சி போனால் 3 to 4. அப்புறம் கையில் என்ன காசு நிற்கும்? சரிடி, உன்னை வாங்கிட்டு மட்டும் தான் வர சொன்னேன். பே நான் பண்ணிக்கிறேன். சரி வா. தந்தூரி 10 minutes ரெடி ஆயிருமா? டேய், கேட்க மறந்துட்டேன். உங்கள் அண்ணனோட ப்ரீ வெட்டிங் ஷூட் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னேன், என்னாச்சு? டேய், எங்கள் அண்ணன் கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆளுடா. அதான் இந்த ஜெமினி ஏலாம் வந்துருச்சுல்ல, அதில் பண்ணிக்கிறேன்ட்டாரு. ஏண்டா இப்படியே போச்சுன்னா உன் ஃபீல்டு இன்னும் கொஞ்சம் நாளாக இழுத்து மூட வேண்டியதான் போல. டேய் டேய், என்னவா அவனுக்கு? இதில் என்ன இருக்குது? உண்மை தானே சொன்னேன். ஒரே நிமிஷம், அண்ணன் கால் பண்ணுறாரு. சொல்லுங்கண்ணா. ஹலோ டேய், இப்போ தான் அந்த ஏஐ வச்சு டெஸ்ட் பண்ணோம். அது ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரில. ஒரு எமோஷனல் இல்லை, ஒரு கெமிஸ்ட்ரி இல்லை, ஒரு ஃபீலே இல்லைடா. உன் ஃப்ரெண்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருப்பான்னு இல்லைடா, நவீன். அவரவே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம அட்வான்ஸ் கொடுத்துக்கலாம்.